ஐயோ வாத்தெல்லாம் கண்ணு கெட்ட தூரம் தான் மேயுது. வயிறு வேற கபாந்து போய் சாப்பிட்டு வருவோம். இங்கேயே மேய்ஞ்சின்னு வருங்க, சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய் வாத்து விற்கிற பல்ப் தெரியாம போயிட்டான் பார். இவ்வளோ வாத்துக்குது, நம்மளுக்கு ஒரு லக்கு தான். எப்படி கட்டுறது தான் யோசனை பண்ணோம். யோ இந்த வாத்துங்கள்லாம் நம்ம கட்டின்னு போக முடியாது. வந்த விலைக்கு வித்துட்டு நம்ம காசு எடுத்துன்னு கிளம்பிட வேண்டியதுதான். மூளை கம்மின்னு நினைச்சேன், என்னோட சேர்ந்து என்னோட கிளியர் ஆகிறா. சரி வித்துட்டு கிளம்பிடலாம் வா. ஆமாயா நீ சொல்லிட்டு கரெக்ட் தான். அத பாரியா யாரோ ஒரு பொம்பளை வரா. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சிக்கன் எடுக்கிறதுக்கு எப்பா 3 மைல் போற வேண்டியதாகுது. ஏமா எங்க போற? நில்லுமா. சிக்கன் வாங்க போறேன்ப்பா. ஏமா எத்தனை நாளைக்கு தான் சிக்கன் மட்டன் சாப்பிடுறது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாத்து கட்டி தான் சாப்பிடான். வாத்துக்கறியா எனக்கு பிடிக்காது. சாப்பிட்டுதான் பாரு எப்படி இருக்குது பாரு உடம்பு. ஏமா வாத்துக்கறியா சுகருக்கு நல்லது. ஆமாமா உனக்கு உடம்புலாம் குறைஞ்சிடும். ஆமா நம்ம மாமியாருக்கு சுகரு. வாத்துக்கறி வாங்கி போய் கொடுத்தா சுகர் கம்மியாயிடும், உடம்பு வேற கம்மியாயிடும் சொல்றாங்க. நம்ம வீட்டுல எல்லாரும் குண்டு குண்டுன்னு என்ன சொல்றாங்க. அப்ப வாத்துக்கறி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சரிங்கம்மா ஒரு 2 வாத்து கொடுக்குறீங்களா? சரிங்கப்பா. ஒரு வாத்து எவ்வளோ? ஒரு வாத்து வாங்கினா 500 ரூபாய், 3 வாத்து வாங்கினா 1000 ரூபாய். வாங்கிக்கோ. சரி 3 வாத்தா கொடுங்க. கிளீன் பண்ணி குத்துருவீங்களா? ஐயோ கிளீன் பண்ணி கொடுத்தா அதுக்குள்ள வாத்துக்கார வந்துடுவானே. கிளீன்லாம் பண்ணி கொடுக்க முடியாதுமா. நீ வாத்தை நீயே பிடிச்சிக்கோ. சரி இந்தாங்க 1000 ரூபாய். நான் போய் வாத்து எடுத்துக்கிறேன். பிடிச்சிக்கோ. ஏய் பாரு 1000 ரூபாய் கட்டிடுச்சு. உன்னையானா வரனா பாரு. இழுத்து வாயா. ஓ அது இழுத்து வாயா வரேன் பாரியா. வரானா? வட்ட பெருமாள் வீடு எங்கண்ணா இருக்குதா? ஓ பெருமாள் மகனா நீயா? பெருமாள் மகன் இல்ல, சுந்தர் மகன். எங்க தாத்தா பேர் தான் பெருமாள். நாங்க ஊர்ல இருந்தோம், எங்க தாத்தா பார்க்க இப்பதான் வரேன் நானு. ஓ அப்படியா தாத்தா? இப்ப பெட்டி படிகளை எடுத்துன்னு வரலையா? கையை ஆட்டிக்கின்னு வர. பெட்டி படுக்கெல்லாம் பின்னாடி வருது. எங்க தாத்தாவை பார்க்க நந்து வரேன். கை வீசின்னு ஒண்ணு வரல, கை தானா வீசுது. ஐயா பதில் பார்த்தா முந்திரி பட்ட முந்திக்கு கையாடின்னு போ. தாத்தாவை பார்க்க 2 வாத்து வாங்கின்னு போ. தாத்தா சந்தோஷப்படுவார். ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். தாத்தாவுக்கு வாத்து கறினா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு ஒரு வாத்து? வாத்து விலையா? ஏய் குமுறு, இவன் 4 வாத்து ஒன்னா சொல்லும் போது இவனுக்கு ரேட்டே வேற மாதிரி சொல்லணும். ஒரு வாத்து வாங்கினா 500 ரூபாய், 4 வாத்து வாங்கினா 2000 ரூபாய். வாங்கிக்கோ. ஒரு வாத்து 500 ரூபாய்னா 4 வாத்து 2000 ரூபாய் தான். அது எனக்கே தெரியுமா? ஐயா அது எனக்கு தெரியாதா? நீ ஒரு ஆளு 5 வாத்து சாப்பிடுற மாதிரி இருக்கிற. உனக்கு 5 வாத்து தர 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிப்போ. ஒரு வாத்து ஃப்ரீ. ஒரு வாத்து ஃப்ரீயா? அப்போ 5 வாத்து. நானும் தாத்தாவும் நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். இல்லைண்ணா 2000 ரூபாய் வாத்து பூச்சி கொடுண்ணா. தம்பி நாங்களாம் பூச்சி கொடுத்தா சின்னதா இருக்குதுன்னு சொல்லுவேன். நீயே போய் பெருசா கொடுத்தா பார்த்து பூச்சிக்குப்பா. சரிக்கா பெரிய வாத்தா பூச்சிக்கு போயிட வேண்டியதுதான். ஏய் பாரு 2000 ரூபாய் சம்பாதிச்சிட்டான். உண்மையா அண்ணா வராங்களா பாரு. ஒருத்தர் வராங்க. யாரோ வராங்களா? வட்டம். வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. தண்ணியில் தான் இருக்கிறேன். எங்கடா போற? கட்டுக்கம்பு மூஞ்சியா? கட்டுக்கம்பி மூஞ்சா? என்ன அப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எங்க போற? லவரோட பீச்சுக்கு போறேன். லவரோட போற? நீ ஒரு ஆள் தான் போற? லவர் அங்க இருக்குண்ணா. அப்படியா? போறதான் போற. 2 வாத்து வாங்கி போ. 2 வாத்துன்ற அவர் வெள்ளையும் ஜல்லுமா இருக்கிறாரு. 10 கூட வாங்குவாரு. 2ன்னு சொல்ற. நான் எங்க வாத்து வாங்குறேன்னு சொன்னேன். நீ வாத்துலாம் வேணாம். வாங்காம போயிட்டே நீ. நான் அது எப்படி ஒண்ணு விட்டுருவேன்? வாங்காதா, வாங்கிட்டு தான் போனோம். என்ன அப்படி கராரா பேசுறீங்க? நீ வாத்துலாம் வேணாம். தாய் பாசு மூஞ்சியா, காசு எவ்வளவு வச்சுக்கிறா? 2000 வச்சுக்கிறேன் லவரோட பீச்சுக்கு போறதுக்கு. 2000 ரூபாய் வச்சுக்கிறானா? இப்ப பேசி ஆட்டிய போறியா? சரி 2000 ரூபாய் குடிச்சிட்டு வாத்து பூச்சி போ. வாத்துலாம் வேணாம். வாத்து வேணா விட மாட்டான். பூச்சி வாத்தை விட கட்டி போட்டுருவேன். 2000 கொடு, குத்துட்டு 2 வாத்து பூச்சி போ. என்னது 2 வாத்து பூச்சி போ. ஃபர்ஸ்ட் ஒரு வாத்து 500 ரூபான்னு சொன்னீங்க. அது முதல்ல சொல்லியிருந்தேன்னா அது அந்த வேலை தான். நீ தான் நான் எகிரட்டி பேசுறேன்ல. உனக்கு ஒரு வாத்து 2000 ரூபாய் பூச்சி போ. சரி பூச்சி போறோம். 5000 ரூபாய் கலெக்ஷன் ஆகி போச்சு. வாத்துக்கார வாத்துல நம்ம ஓடிடலாம் வா. திருடாதே பாப்பா திருடாதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிஹைண்ட் ஷனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.